ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மோட்டிவேஷன் மேக்னெட் யூடியூப் சேனலில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. வழமையாக நாங்கள் சிறுகதைகள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறை உங்களுக்கு புதிய ஒரு தொடர், அதாவது லியா அஸ்மி எழுதிய கரையை தேடும் அலைகள் என்ற இந்த சிறுகதை உண்மையின் தழுவல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யன்னலுக்கு வெளியே எட்டி பார்க்கிறாள். மழை தூறி கொண்டிருந்தது. மழையிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஓடும் மனிதர்களையும், கொடையை பிடித்து கொண்டு எந்த சஞ்சலமும் இல்லாமல் நடக்கும் மனிதர்களையும் மாறி மாறி பார்க்கிறாள் ஹிதாயா. தூறல்களால் சிந்தி சிதறும் இந்நீர் துளி போலவும், மழைக்காய் ஓட்டமும் நடையுமாய் செல்லும் மனிதர்கள் போலவும் தான் தன் வாழ்க்கையும் என மனதுக்குள் நினைத்தவளாய் நீண்ட நேரம் மழைச்சாரலை பார்த்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் ஹிதாயா. வெறிச்சோடி கிடக்கும் பாதையை பார்த்தவாறே தன் கடந்த கால நினைவுகளும் அவளை பின்னோக்கி இழுத்துச் சென்றன. திருமணம் முடித்து 1 வருடங்கள் 2 வருடங்கள் அல்ல, 10 வருடங்கள் குழந்தை பாக்கியமில்லாமல் அவள் பட்ட வேதனைகளும் அவமானங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. அதனை வாய் வார்த்தைகளால் சொல்லி யாருக்கும் புரிய வைக்கவே முடியாது. தன் மாமியாரும் மைத்தினியும் எள்ளி நகையாடி அவளை வார்த்தைகளால் கொன்றே விட்டார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு நொந்து நூலாய் போனாள். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் பக்கபலமாய் மரத்துக்கு வேர் போன்று உறுதியாயிருந்து அவளுக்கு ஆறுதல் அளித்தவர்தான் அவரது கணவர் நசீம். மிகவும் இரக்கமான சுபாவம் கொண்டவர். ஹிதாயாவின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் தன் மனைவி மனம் கோணாமல் நடந்து கொள்வார். பிள்ளை இல்லை என்ற குறையை அவர் சிறிதும் மனைவி மீது காட்டிக்கொள்வதே இல்லை. அவர்கள் இருவருக்கும் நல்லதொரு புரிந்துணர்வு இருந்தது. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. நாளாக நாளாக மாமியாரினதும் மைத்துனியினதும் கிண்டல் பேச்சுக்கள் அதிகரித்த வண்ணமே இருந்தன. ஒரு நாள் பொறுக்க முடியாமல் தன் கணவரிடம் சொல்லி அழுதே விட்டாள். என்னங்க, உங்கள் உம்மாவும் தாத்தாவும் சொல்லும் குத்தல் கதைகளை என்னால் என்றா கேட்டு கொண்டிருக்கலாதுங்க. நான் என்னதான் குடும்பம் செஞ்சேன்? எனக்கு பிள்ளை ஆசை இல்லையா? ஏண்ட குடும்பத்தை இழுத்து அவங்க இப்படி பேசும்போது என்ன மனசு ரொம்ப வலிக்குதுங்க. நானும் என்னதான் செய்ய? நானும் அழுது தொழுது அல்லாஹ்கிட்ட கேட்காத நாளே இல்லை. அல்லாஹ் நம்மளை ஏனோ சோதிக்கிறான். இவங்க இப்படி பேசும்போது என் மனசு ரொம்ப பாரமாக இருக்கு என தன்னையே மறந்து விம்மி விம்மி அழுதாள். நசீமுக்கும் அவரது தாயார் பற்றியும் சகோதரி பற்றியும் நன்றாகவே தெரியும். தெரிந்தும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஹிதாயாவுக்கு ஆறுதலே சொல்வார். ஹிதாயா, ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் கேட்ட துவா அல்லாஹ் நிச்சயமாக வீணாக்கவே மாட்டான். அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்குறவங்கள வெறும் கையா அல்லாஹ் திருப்பி அனுப்பவே மாட்டான். ஹிதாயா, உம்மாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிந்தானே. அவள் அந்த காலத்து மனுஷி. அவள் ஏசினாலும் பேசினாலும் உங்கள் மேலே வந்து படவா போகுது இல்லையே. ஒரு காதால் கேட்டு ஒரு காதால் விட்டுடுங்க. நமக்குன்னு நாளைக்கு அல்லாஹ் புள்ளைய தரத்தான் போகிறான். அதை பார்த்து அவங்க மருமகளுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டோமே என்று மனம் வருந்தத்தான் போகிறாங்க. அவங்களோட வயசும் அப்படித்தானே, அதனால தானே அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஹிதாயா, அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன். நம்ம துவா கூட சீக்கிரமாக பள்ளிக்கத்தான் போகுது என ஆறுதல் சொன்னார். உண்மையிலேயே தன் தாயை நினைத்து மிகவும் கவலை அடைந்தார் நசீம். பலமுறை அவர் தன் மனைவி ஹிதாயாவிடம் சொல்லும் வார்த்தை, ஹிதாயா, எனக்கு நீங்களும் வேணும், உம்மாவும் வேணும். 2 பேரும் 2 கண்கள் மாதிரி. உங்களுக்காக உம்மாவோட சண்டை பிடிக்கவும் மேலாது, உம்மாவுக்காக உங்களோட சண்டை பிடிக்கவும் மேலாது. வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் போல தான், எந்த இடத்துல போய் நிற்கும் என்று சொல்லலாது. அதனால் ஹிதாயா, அவங்களும் எவ்வளவு காலத்துக்கு தான் வாழ போகிறாங்க. வாழ்கிற கொஞ்ச காலத்திலாவது மனம் நோக்காமல் நடந்து கொள்வோமே என மிக நிதானமாக ஆறுதலாகவும் எடுத்து சொல்வார். அவர் சொல்லும் விதம் ஹிதாயாவை வாயடைக்கச் செய்துவிடும். தன் அன்பான கணவனுக்காக
எதையும் பொறுத்துக்கொள்வேன் என நினைத்து அமைதியாகி விடுவாள். அவளுக்கு ஒவ்வொரு விடியலும் சூனியமாய் தென்பட்டது. மனதுக்குள் எத்தனையோ போராட்டங்கள். நிச்சயமாய் தனக்கும் நல்லதொரு எதிர்காலம் பிறக்கும் என உறுதியாக நம்பினாள். அவள் கணவன் நசீம் வீட்டில் இருக்கும் நேரங்களில் வீட்டு வேலைகளில் தன்னாலான உதவிகளை செய்வார். தன் கணவனின் நல்ல பண்பை நினைத்து பூரித்து தான் போவாள் ஹிதாயா. இதனை பார்த்த நசீமின் தாய்க்கும் சகோதரிக்கும் பொறுக்க முடியாத கோபமாயிருந்தது. முகத்துக்கு நேரே சொல்லியே விட்டார்கள். என்ன நசீம், இது அவங்களோட வேலையை அவங்க செஞ்சு கொள்ளத்தானே வேணும். கடையிலையும் மாடு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வீட்லேயும் வந்து கஷ்டப்படுறீங்க. என்னது குடும்பாகிறது? சொல்லுங்க பார்ப்போம். வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்து பொண்டாட்டியை சோம்பேறியாக்கிடாம அவட வேலையை செய்ய விடுங்க. அவக்கு என்ன பிள்ளையா குட்டியா? நீ ஒன்றும் செஞ்சு கிழிச்சிட தேவையில்ல. போய் உண்ட வேலையை பாரு என கத்தினார் உம்மா. அதற்கு பங்கிக்கு தாத்தாவும் சேர்ந்து கொண்டார். உண்மைதான் உம்மா, என்னமோ இவர் மட்டும்தான் பொண்டாட்டிக்கு சேவை செய்கிற மாதிரியும் நம்மட மாப்பிள்ளை மரம் இருக்காங்களே ஒரு கதிரையை தூக்கி வச்ச மாட்டானலே, எல்லாம் ஒரு அளவோடு இருந்த சரி என முகத்தை திருப்பி கொண்டாள். உம்மா திரும்பவும் ஆரம்பித்தார். மகன், 1 வருஷமா 2 வருஷமா நாங்களும் எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்கிறதே. ஊரவங்களுக்கும் நாம் என்ன தான் பதில் சொல்ல? அதனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். ஆம், மோட்டிவேஷன் மேக்னட் யூடியூப் சேனலில் கரையை தேடும் அலைகள் என்ற சிறுகதையின் தொடரை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹிதாயாவின் மாமியார் என்ன முடிவெடுத்திருப்பார் என்ற உங்களது கமெண்ட்டை கீழே நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த உண்மை சம்பவத்தின் இந்த தழுவல் லியா அஸ்மி எழுதிய கரையை தேடும் அலைகள் உங்களுக்காக நிச்சயம் 2வது பகுதி வலம் வரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சிறுகதை பகுதியில் இணைந்து கொள்வோம்.